இன்று பரணி தீபம் 2025. வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் முறையும் நல்ல நேரமும் பார்ப்போம். கார்த்திகை தீபத் திருநாளின் துவக்கமாக ஏற்றப்படுவதே பரணி தீபமாகும். இதை முறையாக ஏற்றுவதால் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும். நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி நம்முடைய முன்னார்களின் பாவங்களையும் பார்க்கக்கூடிய அற்புதமான தீபம் பரணி தீபமாகும். பரணி தீபத்தின் சிறப்புகள். வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதற்கான நல்ல நேரம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம். திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் வரும் பரணி நட்சத்திரத்தன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம் என்று பெயர். நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் பல பாவங்களை செய்திருப்பேம். இந்த பாவங்களில் இருந்தும் அவற்றால் ஏற்படும் தீய பலன்களில் இருந்தும் விடுபடுவதற்காக ஏற்றப்படும் தீபம்தான் பரணி தீபம். பரணி நட்சத்திரம் என்பது யமதர்ம ராஜாவிற்கு உரிய நட்சத்திரமாகும். அதனால் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் தீபம் ஏற்றி யமதர்ம ராஜாவை வழிபடுவதால் யமலேகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னார்கள் துன்பப்படாமல் இருப்பார்கள் என்பது நம்பிக்கை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கேயாவிலில் மட்டும்தான் திருக்கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்படும். முதலில் அண்ணாமலையான் சந்நிதியில் ஒரு தீபம் ஏற்றப்படும். அதற்குப் பிறகு மண்டபத்தில் 5 பெரிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றப்படும். இந்த 5 தீபங்களும் சிவபெருமானின் 5 தொழில்களையும் அவர் பஞ்சபூதத்தின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்தும் வகையில் ஏற்றப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மாலையில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும். ஆனால் திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய